உடலும் வாழ்க்கை, நம்ம அனுபவிக்கிறது வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்ன? கால அனுமதிக்காத உனக்கு வாழ்க்கையை தொடரும். கால அனுமதிக்கலன்னா உனக்கு வாழ்க்கை தீரும், பூஜ்ஜியமாக. உன்னுடைய ஆயுள் பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உன்னை தூக்கிடுவாங்கன்னு அர்த்தம். சரியா? எனவே காலம் தான் வாழ்க்கை என்று புரிந்து கொள்ளுங்கள். அது இறந்து விட்ட காலத்தை விட்டுடுங்க, நிகழ்காலம் புள்ளிங்கிறதுனால விட்டுடுங்க. எதிர்காலம் மட்டுமே. அதுவும் எதுவரை இருக்கு? 50,000 வருஷம் வரையுமா இருக்கு நம்ம எதிர்காலம்? இல்ல. எது வரைக்கும்? மரணம் வரை. மரணம் என்னைக்கா? 50 வருஷம் கழிச்சா? இல்ல, எப்பன்னே தெரியாது, எப்பன்னே தெரியாது. அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு நான் உயிரோட இருப்பேனா? ஊர்ஜிதமற்ற, அந்த ஊர்ஜிதமற்ற கால இடைவெளி தான் வாழ்க்கை. இந்த கால இடைவெளிக்குள்ள நீ கவலைகளை வென்று விட்டால் எந்த கவலை இருக்கக்கூடாது. கவலை, பயம், வெறுப்பு, கோபம், பொறாமை, பிறரை இம்சைப்படுத்துதல், எந்த துர்குணமும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நீ கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டீங்கன்னா நீதான் ஞானி. நீதான் பூலோகத்திலேயே மோட்சத்தை அனுபவிப்போம். இந்த ஞானம் மட்டும் யங்ஸ்டருக்கு அதிகமா வராது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போதையில் இருப்பாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் போதையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த குடிகாரர்கள் செய்யற போதை இருக்கே, அந்த போதையாவது அந்த மது ஜீரணமான உடனே போதை போயிடும். ஆனா நம்ம யங்ஸ்டருக்கு இருக்கிற போதை இருக்கு பாருங்க, பண போதை, அந்தஸ்து போதை, சினிமா பார்க்குற போதை, கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்துற போதை, அதுக்கப்புறம் பைக் ஓட்டுற போதை, சொல்லிக்கிட்டே போறோம். எல்லாமே போதை, எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனவேதான் அவர்கள் மாயையில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்ற உணர்ச்சி தரும் கவலை, இழப்பு கவலை. என்னன்னு சொல்றேன்? இறந்த காலமும் நிகழ்காலத்தை புண்ணாக்குகிறது, எதிர்காலமும் நிகழ்காலத்தை புண்ணாக்குகிறது. இந்த 2 வகை கவலையிலிருந்து தப்பிச்சுன்னா அனைத்து கவலைகளிலிருந்தும் நீ விடுபடலாம். அனைத்து கவலைகளிலிருந்தும் நீ விடுபடலாம். எப்படி அப்படின்னா, மனிதன் இறந்த காலத்தை நினைத்து வேதனை, அதே மனிதன் எதிர்காலத்தை நினைத்தும் நொந்து போகிறான். எவன் ஒருவன் இந்த 2 வகை கவலைகளில் இருந்து விடுபடுகிறானோ அவனே ஞானி. அவனே ஞானின்னு அர்த்தம். அவன் வேற கவலையே வராது. இருக்கிறது 2 காலம் தானப்பா. அந்த 2 காலம் நிகழ்காலத்தை தான் ஓடும். நிகழ்காலத்தில் கூட எந்த காலையும் புதுசா வராதான். ஒண்ணு எதிர்காலம் அட்டாக் பண்றது, இல்லது இறந்த காலம். சரி, இறந்த காலம் அட்டாக் பண்ணா அதுக்கு குற்ற உணர்ச்சி தரும் கவலை. என்னங்க? குற்ற உணர்ச்சி தரும் கவலை. ஐயோ நான் அப்படி செஞ்சிட்டேனே, அடடா நான் இப்படி செய்யாம இருந்திருக்கலாமே என்று இறந்த காலத்தில் நீ செய்த செயலானது நிகழ்காலத்தில் உனக்கு ஒரு கவலையை தந்தால் அந்த செயலானது ஒரு குற்றம் என்று கருதப்பட்டு அந்த குற்றத்திற்காக நீ வருந்தினால் அது குற்ற உணர்ச்சி தரும் கவலை எனப்படுகிறது. இந்த கவலை எப்படி நீக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கவலை ஆத்ம ஞானம் எவ்வாறு காப்பாற்றுகிறது இல்லைன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லையா, எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. கொஞ்சம் அந்த கையை எல்லாரும் மடக்கி அவங்க மாதிரி திருப்பி எக்ஸசைஸ் பண்ண சொல்ல மாட்டேன். சின்னதா சின்ன சாம்பிள். கையை விரிங்க, மடக்குங்க, விரிங்க. இப்ப சொல்லுங்க, மனசுல நினைக்காம செய்ய முடியுதா? மனசுல நினைக்காம யாராவது ஒருத்தராவது மனசுல நினைக்காம செய்ய முடியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எச்செயலை செய்தாலும் உன் மனம்தான் முதலில் அதை செய்கிறது. அதைத்தான் ரிஹர்சல்னு சொல்லுவாங்க. நீ ஒருத்தனை அடிக்கணும்னா கூட மனசுல அடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அப்புறமா தான் அதை செயல்படுத்துவது. கரெக்டா இல்லையா? மனதில் நினைக்காமல் எந்த செயலும் செய்ய முடியாது. எனவே நீ ஒரு குற்றத்தை செய்தால் மனம்தான் முதலில் அந்த குற்றத்தை செய்கிறது என்று பொருள். சரிங்களா? சரி, மனம் கட்டளையிடுவதால் உடல் அந்த செயலை செய்கிறது. ஒப்புக்கொள்கிறீர்களா? இப்ப மடக்குனீங்க இல்லையா, மனம் கட்டளை எடுத்து தரடா அப்படின்னு உடனே 5 வரணும். உங்களுக்கு எல்லாம் டீ தரடி அப்படின்னு. ஆக மனம் கட்டளை இடுவதால் உடல் வேலை செய்யும். இந்த உடல் செய்கின்றத, அதனால உடலும் அந்த செயலை செய்வதால் உடலும் குற்றவாளி. ஆத்ம ஞானம் என்ன சொல்றீங்க? நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன். இதான் ஆத்ம ஞானம். இப்ப நான் கேட்கிறேன், நீ தான் உடல் இல்லையே, நீ ஏன் கவலைப்படுற? உடல் தானே குற்றவாளி, உடல் தானே வருத்தப்படணும், நீ தான் உடல் இல்லையே.
ரெண்டாவது மனம் தானே முதல் குற்றவாளி, அந்த மனம் தான் நீ இல்லவே, ஏன் நீ கவலைப்படுற? அப்படின்னா நான் உடலும் இல்லை நான் மனமும் இல்லைன்னா நான் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது நான் ஆத்மாவாக இருக்கிறேன். ஆத்மா செயலற்றது, குற்றம் என்பது ஒரு செயல். எனவே ஆத்மா குற்றத்தை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. எனவே நீ நிரபராதி, எப்படி பார்த்தாலும் நீ நிரபராதின்னு வரும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீ இறந்த காலத்துல ஒருத்தர் கொலையே பண்ணியிருந்தா கூட, ஆனா அதை நினைச்சு நீ இப்ப வருத்தப்படுறது உண்மையா இருந்தா அது தவறுன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஆத்ம ஞானம் உன்னை காப்பாடு. சொல்றீங்களா எப்படின்னு? சரி, இப்போ ஒரு நண்பர் இருக்காரு, நம்ம துரையவே எடுத்துக்குவோம். துரை என்ன பண்றாருன்னா, ஒரு 10 வயசு பாலகனா இருக்கும்போது அவருடைய நண்பரோட விளையாடுறாரு. நண்பரோட விளையாடும் போது என்ன பண்றாரு, விளையாட்டுக்காக அவனை தள்ளி விட்டுறாரு. விளையாட்டுக்காக அவர் தள்ளி, அவன் என்ன பண்றான், எதிர்பாராம மல்லாக்கா வரும்போது மண்டையில் அடிபட்டு உயிர் போயிட்டான் அந்த பாட்டு. ஆனா துரை யாரும் குழந்தை ஏன்னு கேட்டா, அந்த நிகழ்வு என்ன சொல்றாங்கன்னா, சிறுவர்கள் விளையாடும் போது ஒருத்தன் கீழே வந்து அடிபட்டு உயிர் போயிடுச்சு அப்படிதான் சொல்றாங்களே தவிர துரை கொலை பண்ணிட்டான்னு சொல்றதே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த மோட்டிவ் கிடையாது, கொல்லணும்னு அவர் தள்ளி விடலாம், விளையாட்டுக்காக தள்ளி. சரிங்களா? இது நிகழ்வு நடந்துருச்சு, அதனால அதை பொருட்படுத்தாம இருந்தாங்க. துரைக்கு எந்த குற்றமும் எந்த தண்டனையும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இன்னமும் துரைக்கு 60 வயசு, ஒரு 55 வயசு ஆகுது. இருந்தாலும் துரை என்ன நினைக்கிறாருன்னா, இருந்தாலும் அவன் தள்ளி எனக்கு மனைவி மக்கள் இருக்கிற மாதிரி அவனுக்கும் மனைவி மக்கள் இருந்திருக்கும் அல்லவா, அவன் குடும்பத்தை நான் தள்ளிவிட்ட இந்த ஒரு செயல்னால அது இல்லாம பண்ணிட்டேன். அவனும் இல்லை, அவன் குடும்பமும் இல்லாத காரணம் நான் தான் வருத்தப்படுறேன். அப்போ ஆத்ம ஞானி அருகில் சென்று அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். துரை, நீ அந்த குற்றத்தை செய்யவில்லை அப்படிங்கிறார். நம்புவார் அவரு? நம்ப மாட்டார். ஏன் நம்ப மாட்டார்? நான் தான் தள்ளி விட்டது ஞாபகம் இருக்கு, நான் தான் தள்ளி விட்டேன், நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனா நான் என்ன சொல்றேன், அவர் அந்த குற்றத்தை செய்யவில்லை, எனவே நீ குற்றவாளி அல்ல, ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு குரு சொல்றார். இல்லையா, நான் இப்படி செஞ்சதுனால்தான் அவன் குடும்பமே இல்லாம போச்சு, எனவே எனக்கு கவலை அதிகமாக தான் இருக்கு, எனக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கு. அப்பவும் குரு சொல்லுகிறார், நீ அந்த குற்றத்தை செய்யவில்லை, நீ குற்றவாளி அல்ல, எனவே நீ வருந்த வேண்டாம். 2 தடவை 3 தடவை 4 தடவை எப்படி எப்படியோ மடக்கி கேட்டு பார்க்கிறாரு. அத்தனை தடவையும் குரு அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ குற்றவாளி அல்ல, எனவே நீ வருந்த வேண்டாம், இதே சொல்றாரு. அப்பதான் துரை என்ன நினைக்கிறாரு, ஒரு குருநாதர் சொல்லுவதிலும் உண்மை இருக்கக்கூடும்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன்னா அப்பதான் அவர் நினைக்கிறாரு, நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது உண்மைன்னு நம்ம இதுகால வரை நினைச்சிட்டோம், அது பொய்யாக போகவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே குருவிடம் என்ன கேட்கிறாருன்னா, ஐயா நீங்கள் சொல்லுவது எனக்கு விளங்கவில்லை, நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா குற்றவாளின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே, அது புரியும்படியாக, எனக்கு புரியும்படியாக எடுத்து அப்பதான் குரு சொல்றாரு, துரை இப்பதான் நீ சரணாகதி அடைந்து ஞானத்தை கேட்கிறாய். இதுவரைக்கும் உனக்கு தெரிந்ததுதான் உண்மை என்று நினைத்துக் கொண்டு நீ என்ன கேட்டிருக்க, அதனாலேயே நீ அந்த அறியாமையிலேயே இருந்து கொண்டு நீ கவலைப்பட்டு கொண்டு இருந்தாய். ஆனா இப்பதான் நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிருக்க, இப்பதான் சரணடைந்திருக்க. என்ன சரணடைந்திருக்க, நான் நினைப்பது தவறாக இருக்கக்கூடும், ஏன்னா குரு சொல்றது நிச்சயமாக உண்மையாக. அப்பதான் குரு சொல்றாரு, நான் நிரூபித்து காட்டுகிறேன், நீ குற்றம் செய்யவில்லை, நீ குற்றவாளி இல்லை, எனவே நீ வருந்த வேண்டாம், இந்த 3 விஷயத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு ஆரம்பிக்கிறார். உன் உடம்புல எத்தனை இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, உடல், மனம், ஆத்மா இருக்கா இல்லையா? என்னென்ன இருக்கு? உடல், மனம், ஆத்மா. உடல் நான் இல்லை என்கிறது ஆத்ம ஞானம், மனம் நான் இல்லை என்கிறது ஆத்ம ஞானம். இந்த கையை வெட்டி போட்டா கை தனியா போயிடும், இருந்தாலும் கை இல்லாததுதான் உடல்னு அர்த்தம். அப்ப கை உடல் இல்லை, அப்ப கால் உடல், கால் இல்லாட்டி உயிரோட இருக்க முடியும். அப்ப எதெல்லாம் இல்லாட்டி உயிரோட இருக்க முடியுமோ அதெல்லாம் இல்லை 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 நீக்கிட்டே போனீங்கன்னா அப்ப தெரியும், கடைசியில ஆத்மா ஒன்றுதான், ஆத்மா ஒன்றுதான் உயிர். அது அது வெளியே போயிடுச்சுனாதான் உயிர் போயிடுச்சு. அப்போ அதுதான் ஆத்மா, அதை தவிர மற்றதெல்லாம் நான் இல்லை. அப்ப எது நானாக இருக்கிறேன், அந்த ஆத்மா தான் நானாக இருக்கிறேன். நான் சொல்றேன், அந்த உடல் நான் இல்லை. எந்த உடல் தவறு, எந்த மனம், நீங்க தானே சொல்றீங்க, நீ கொலை பண்ணிட்டேன்னு சொல்றல, நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொல்றீங்க,
செய்தது யார்? முதல்ல உன் மனம்தான் கொலை செய்தது. உண்மைதானே? மனம் முதல்ல கொலை செஞ்சதா, உடல் கொலை செஞ்சதா? மனம் தான் கொலை செஞ்சது. அப்ப மனம்தான் குற்றவாளி. மனம்தான் குற்றவாளின்னா மனம்தான் வருந்த வேண்டும். நீதான் அந்த மனம் இல்லையே, எனவே நீ வருத்தப்பட வேண்டாம். சரி, மனம் கட்டளை இடுகிறது, அதனால் உடல் செய்கிறது. மனம் தள்ளிவிடுன்னு சொல்லிச்சு, அதனால நீ தள்ளிவிட்ட, அதனால உடலும் குற்றவாளி அல்ல. சரி, உடலும் குற்றவாளி. அப்படின்னா உடலும் குற்றவாளின்னா அந்த உடல் தான் வருந்த வேண்டும். அந்த உடல் தான் நீ இல்லை. புரியுதா? உடல் என்பது நீ இருந்தா உன்னை புதைக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் இறந்ததுக்கு அப்புறம். புரியுதா? உடல் நீ இல்லை என்பதால் தான் இறந்ததுக்கு அப்புறம் உடலை புதைச்சிடுவோன்னு சொல்றேன். கரெக்டுங்களா? எனவே உடல் நீ இல்லை, அதனால கவலை. அப்ப நீ யார்? நான் உடலும் இல்லை, நான் மனமும் இல்லைனா நான் உயிர் எனப்படும் ஆத்மா. அந்த ஆத்மா எந்த செயலும் செய்யாது, ஆனால் செயலுக்கு மூல காரணமாக இருக்கிறது. சரிங்களா? அந்த மூல காரணமாக இருப்பது செயலற்றது என்பதால் அது குற்றத்தை செய்திருக்க முடியாது. ஆத்மா தள்ளிவிடவும் தள்ளிவிடாது. ஏன்னா ஆத்மா எனவே நீ குற்றவாளி இல்லை, எனவே நீ குற்றமற்றவன் என்று சந்தோஷமாக இருக்கலாம். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம். இது மாதிரி தான் ஞானாம்பிகை மேடம் கூட பல குற்ற உணர்ச்சியினால 2-3 குற்ற உணர்ச்சியினால கவலைப்பட்டிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவங்க விடுதலை கொடுத்து அவங்க கவலையிலிருந்து நீக்கிய காரணத்தால தான் அவங்க என்னோடு பயணித்துக் கொண்டு இந்த ஆத்ம ஞான சேவைக்கு எந்த ஒரு நான் ஞானத்தை போனாலும் அவங்களும் என்னோட வந்து இந்த பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு எதுன்னா பார்க்க மாட்டாங்க. குப்பையாக இருந்ததுலாம் தொடர்பு செஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த லெவலுக்கு இறங்கி வந்து காரணம் எந்த மாதிரி இந்த வேலையாக செய்யணும், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, ஞானத்துக்காக எது செஞ்சாலும். அந்த நெக்ஸ்ட்டு ஒரு நெருங்கிய நண்பன் இறந்து விட்டால் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? அப்பா இறந்துட்டா எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? அம்மா இறந்துட்டா எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? இப்படி சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா எந்த ஒரு நெருங்கிய உறவை இழந்தாலும் நம்மால் கவலைப்படாமல் இருக்க முடியாது. உண்மைதானே? எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆகி புதுசுலேயே காணாமல் இருக்காங்க. சில பேருக்கு மனைவி, சில பேருக்கு பிள்ளைகள் இறந்துருக்காங்க, சில பேருக்கு பெற்றோர்கள் இறந்துருக்காங்க. குழந்தையா இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுதுன்னா, இது மாதிரி கவலைகள் எல்லாம் இயற்கை தான், எனவே இதிலிருந்து விடுபட முடியாது என்று நாம் நினைக்கின்றோம். இதை தெளிவான தீர்வு கொடுத்து உங்களை அந்த இழப்புணர்ச்சி கவலையிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு ரத்தனம் எடுத்துருக்கோம். அவருடைய நெருங்கிய உறவினர்ல யாராவது இறந்தவங்க யாராவது பேசுவாங்க. ரீசெண்ட்லி இருக்கிறவங்க நெருங்கிய உறவினர், அண்ணனா, அப்பாவா, பெரியப்பாவா, கசின் பிரதர். அவர் ஒருத்தர் இறந்துட்டார். கசின் பிரதர்னா யங்ஸ்டர் தான் இல்லையா? சரி, இளம் வயதிலேயே அவர் இறந்துட்டார். அவரால் துக்கம் தாங்க முடியல. இப்போ இந்த மாதிரி துக்கத்துல எப்படி நம்ம கவலைப்படாமல் இருப்பது? தீர்வு கிடைச்சா சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? ஏன் கவலைப்படாமல்? முதல்ல ஒன்று சொல்றோம், ஒரு கணவன் இறந்துட்டான்னா மனைவி கவலைப்படாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஞானத்தை அடைஞ்சு அதன் மூலம் கவலைப்படாமல் இருந்தாங்கன்னா ஊர் உலகம் என்ன தெரியுமா சொல்றாங்க? கொஞ்சமாவது புருஷன் மேல அக்கறை இருந்தா பாரு, எப்படி கொஞ்சமாவது புருஷன் மேல அக்கறை இருந்தா பாரு, அதுக்கு அடுத்து முன்னுக்குது பாரு, அழுதா பாரு அப்படின்வாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அழுவதுதான் இயற்கை, அதுதான் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமூகம் இது. முதல்ல அழுகை என்பது கவலையினுடைய வெளிப்பாடு. கவலையே படக்கூடாது என்று, எதற்குமே கவலைப்படக்கூடாது என்பது கீதை. அப்படி கவலைப்படாமல் இருந்தால் சரி. அப்போ கவலைப்படாமல் இருப்பது எப்படி? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட அப்போ நட்பும் அதிகமாக இருந்தது. அவ்வளவு நெருங்கிய உறவினர் எப்படி நாம் கவலைப்படாமல் இருப்பது, அதை பற்றி பார்க்கலாம். சொல்றேன் கேட்குறீங்க. முதல்ல ஆத்மானா என்னன்னு பார்க்கலாம். ஆத்மா என்பது என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன், அடே நண்பா, நீ கண்ணாடி முன்னாடி நின்னா உனக்கு தெரிவது என்னன்னா உன்னுடைய உடல். கரெக்டா? பெண்களுக்கு சொல்ல வேண்டாம், மணிக்கணக்காக கண்ணாடி விட்டு விலக மாட்டோம். கரெக்டா? ஜென்ஸும் இப்போ நவடைய சப்தா மாறிட்டு வராங்க. ரொம்ப நேரம் செய்யிட்டு இருப்பாங்க. இருக்கிற அதனுடைய ஜானுடைய அவளைகளுக்கெல்லாம் ஆறு வாங்கிட்டே இருப்பாங்க.
அதனால அவங்களுக்கு மனசு சரி என்ன சொல்ல வரேன், கண்ணாடி முன்னாடி நின்னால் உனக்கு தெரிவது உன்னுடைய உடல். அப்ப நீ உன்னுடைய உடலை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? கண்ணாடி முன்னாடி. ஆனால் என் முன்னாடி நீ வந்தால் உன்னை யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று கூறுகிறார். உன்னை யார் என்று உனக்கு காட்டுகிறேன். அதுவும் என் மரணத்துக்கு முன்பு நீ வர வேண்டும். என் மரணத்தின் போது நீ வந்தால் அங்குதான் நான் இருக்க மாட்டேனே. கரெக்டா? என் மரணத்தின் போது நீ அங்கு வந்தால் நான் அங்கு இருக்க மாட்டேன். ஆனால் மரணத்துக்கு முன்பாக நீ என்னிடம் வந்தால் உன்னை யார் என்று உனக்கு காட்டுகிறேன். அது என்ன காட்டுறாங்க? உயிர்தான் ஆத்மா. உயிர்தான் ஆத்மா. அந்த உயிர் எனப்படுகின்ற ஆத்மாவானது எப்படிப்பட்டது? அதுதான் நீ எனப்படுவது. வண்டி இருக்கிறதுன்னா அது ஒரு வாகனம், அது ஓட்டுநர் தான் ஆத்மா. வாகனம் என்பது உடல் என்றால் ஓட்டுநர் தான் ஆத்மா. அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது முக்கியமானது எதுவோ அதுதான் ஆத்மா. இந்த உடலின் முக்கியமானது எதுன்னா உயிர் தான். உயிர் போயிடுச்சுன்னா பாருங்க, 110 ஆண்டுகள் வாழ்ந்த உடலே ஆயினும் அது 110 ஆண்டுகளும் கெடாமல் இருக்கிறது. ஆனா இறந்த உடனே 4 மணி நேரத்துல துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சோம். அதை மறைக்கிறதுக்கு தான் ரோஜா புல்லாம் வாசனை திரவியெல்லாம் போடுறாங்க. கரெக்டுங்களா? அப்போ 4 மணி நேரத்துல கெட்டு போற உடல் 110 வருடம் வரை எப்படி கெடாமல் இருந்தது? ஏனென்றால் உயிர் என்கிற ஆத்மாவானது உடலில் இருந்து கொண்டு அந்த உடலை கெட்டு போகாமல் காப்பாற்றுகிறது. சரிங்களா? இது ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த ஞானம் முடிஞ்சிடும். அதனால அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யலாம். அதனால முக்கியமான ஞானம். ஏன்னா விழப்புணர்ச்சிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. சரியா? அது இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. நெருங்கிய உறவினர்கள்னா எல்லாருமே இருக்காங்க. இறந்தவங்கல்ல நெருங்கிய உறவினர்கள். அதுக்கு நீங்க இப்ப நினைச்சா கூட கவலைப்படுறவங்களும் இருக்கீங்க. அவங்க எல்லாம் இந்த ஞானம். சரி, ஆத்மா என்றால் என்னன்னா உயிர் எனப்படுவதுதான் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரியணுமா வேண்டாமா? ஆத்மா என்ன? ஆத்மா தான் நீ. நான் எனப்படும் நீயே யாருன்னு கேட்டா அந்த ஆத்மா தான். உயிர் எனப்படும் ஆத்மா தான் நீ. அந்த நான் எப்படி இருக்கேன், எப்படிப்பட்டவன் தெரியணுமா வேண்டாமா? இந்த உருவம், இந்த ஆத்மா டிராவல் பண்ற வாகனம், தற்காலிகமாக தங்கியிருக்கும் கூடுதான் இந்த உடல். அது நான் அல்ல. இவற்றை எல்லாம் சிந்திக்கின்றேனே, அந்த மனமும் நான் அல்ல. ஏன்னா மனமும் ஒரு கருவி, அது சிந்திக்கும் வேலையை நிறுத்தி போடும். உயிர் வெளியே போச்சு. கரெக்டா? உயிர் வெளியே போச்சுன்னா மனசு சிந்திக்குமா? அல்லது நினைவுகளை சேகரித்து வைத்திருக்குமா? எல்லாம் ஜீரோ. கரெக்டா? சரி, அப்போ அதுதான் ஆத்மா. இப்போ நான் தான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருங்க. உங்களை நான் அறிமுகப்படுத்துகின்ற கரு பகுதி இந்த நிலை தான். இந்த 3 நிமிடத்துல தான் உங்களுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நான் ஆத்மாகிய நான் உருவமற்றவன். உருவமே கிடையாது ஆத்மா. நிறமற்றவன். உயிர் சக்தி. அப்பா சக்திக்கு ஏதாவது ஒரு நிறம் இருக்கா? உருவம் இருக்கா? உயிர் சக்தி. அந்த சக்தி உடலில் இருந்தால்தான் அனைத்து பாகங்களும் சீராக இயங்கும். சரி, அப்படி இருக்கும்போது எல்லா செயல்களுக்கும் மூல காரணமாக இந்த உயிர் இருக்கிறது. ஆனால் அந்த உயிர் எந்த வேலையும் செய்யாது. கம்மி. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு 4 பேரோ 8 பேரோ தான் வெட்டி கொண்டாங்க. கேள்விப்பட்டீங்க இல்லையா? ஆனா மூல காரணமாக இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனை பேர் கைதாகிறாங்க? இவங்க எல்லாம் என்னன்னா மூல காரணம். அவங்க செயல் செய்யல, ஆனா செயலுக்கு காரணமாக வந்தது. இப்ப புரியுதுங்களா? மூல காரணமாக இருப்பதுன்னா என்ன பொருள்னு? சரி, அரசியல் செல்லவில்லை. இன்னொரு வாங்கிக்கிறாங்க. ஒருவர் மூல காரணமாக இருப்பது என்ன? ஒருத்தர் காரணம் செயல்படுகிறாருன்னா என்ன? இப்போ இதயம் நுரையீரல் செயல்படுவதற்கு காரணமாக இருப்பது நமக்கு, அதான் மூல காரணம். அந்த மூல காரணமாக இருக்கின்ற உயிர் எனப்படும் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். உருவமற்றது, நிறமற்றது. அதுக்கு பெயர் கிடையாது. இந்த உடலுக்கு ரவிச்சந்திரன் என்று பெயர் இருக்கிறது. இந்த உடலுக்கு துரை, இந்த உடலுக்கு ரத்தினம் அப்படின்னு சொல்லி எல்லா உடல்களுக்கும் பெயர் இருக்கின்றன. கரெக்டுங்களா? ஆனால் அந்த உடலுக்குள் வாசம் செய்யும் ஆத்மாவுக்கு பெயரே கிடையாது. அது பெயரற்றது. உருவமற்றது, நிறமற்றது, பெயரற்றது, செயலற்றது. எந்த செயலும் செய்யாது. அது கம்முதான். ஆனா அனைத்து காரியங்களுக்கும் மூல காரணமாக அதை பிரிக்க முடியாது, அழிக்க முடியாது, எரிக்க முடியாது, புதைக்க முடியாது.
உயிரோடு சில பேர் புதைக்கிறதால செய்திகள்ல படிக்கிறோம். என்ன உயிரோடு புதைச்சா கூட என் உடல் வேண்டுமானால் அழியலாம், ஆனால் ஆத்மா அப்படியே உயிரோடு எரிப்பதாகவும் சில நியூஸ் செய்திகளில் படிக்கிறோம். மனிதர்களை உயிரோடு இருக்கிறதா சில செய்திகள். அப்படி என்னையும் உயிரோடு எரித்தாலும் கூட என் உடலை வேண்டுமானால் அவர்கள் எரிக்கலாம். ஆத்மா வெளியே மிக மிக சிறிய பகுதி, அது பிரிக்க முடியாத அளவுக்கு மிகவும் சிறியது. அதுதான் நான் எனப்படும் உயிர் சக்தி. அந்த சக்தியாக நான் இருக்கின்ற காரணத்தால் என்னை எவருமே அழிக்க முடியாது. சரி, இப்ப பாருங்க, பாயிண்ட் வந்துடும். நான் ஆத்மாவாக இருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறேன். நான் உடலும் இல்லை. இந்த உடலுக்குள்ள 3 இருக்கு. ஒன்று உடல், இன்னொன்று மனம், இன்னொன்று ஆத்மா. கரெக்டா? உடல், மனம், ஆத்மா. உடல் நான் இல்லை, மனம் நான் இல்லைன்னா நான் யாருங்க? நான் ஆத்மா. நான் ஆத்மா மட்டும்தான். ஏன்னா 3 தான் இருக்கு மொத்தமே. உடலும் இல்லை, மனமும் இல்லைன்னா நான் ஆத்மா. சரிங்களா? இப்ப சொல்றேங்க, ரத்தனத்தினுடைய கவலையை நீக்கிறதுக்கு ரத்தனம் எதிராக கவலைப்படுறாரு. அவருடைய கசின் பிரதர் இறந்ததுதான் கவலைப்படுறாரு. அவர் கவலையை நீக்கிற பாருங்க. 5 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். கவலை சொல்றீங்களா? நம்பர் 1, நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். சொல்லுங்க. ஆமா, நீங்க உடலும் இல்லை, நீங்க மனமும் இல்லைன்னா நீங்க ஆத்மா தானே. ஆனா வேற எதுவும் இல்லைங்க. அதனால ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. இந்த 2வது வாக்கியத்துக்கு வாங்க. ஆத்மாவுக்கு இந்த உடலே சொந்தம் இல்லை. அதனாலதான் உடலை எரிக்கிறாங்க. உடலை எரிச்சாலும் ஆத்மா பாதிக்கப்படாது. கரெக்டுங்களா? ஆத்மாவுக்கு இந்த உடலே சொந்தம் இல்லைங்கிறது எதுவுமே சொந்தம் இல்லைங்க. ஆத்மாங்கிறது மிக 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 நுண்ணிய உயிர் சக்தி. அவ்வளவுதான். அதுக்கு அதுதான் நான், அதுதான் ரத்தனம் என்று. ரத்தனம் உடலுடைய பெயர். ஒரு பேச்சுக்கு அதுதான் ரத்தனம் வச்சுக்கணும். இது அந்த உயிர் சக்தி, நுண்ணிய உயிர் சக்தி தான் ரத்தனம். அப்ப சொல்லுங்க, ரத்தனத்திற்கு எது கிடையாது? எதுவுமே சொந்தம் கிடையாது. ரத்தனத்துக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. உண்மைதானே? ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. அந்த எதுவுமே சொந்தம் இல்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. 10 விரல்ல 10 மோதிரம் போட்டுட்டு போனா ஏதாவது மோதிரம் தொலைஞ்சிருமோன்னு கவலை இருக்கலாம். உண்மையா? ஆனா எதுவுமே மோதிரமே போட்டுன்னு வராதவ மோதிரம் தொலைஞ்சிருச்சுன்னு கவலைப்படுவானா? கவலைப்பட மாட்டான். அது மாதிரி ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை என்கிற போது ஆத்மா எதையும் இழக்க முடியாது. சொல்லுங்க. ஆத்மா எதையும் இழக்க முடியாது. எதையும் இழக்க முடியாத ஆத்மா, எதையும் இழக்காத ஆத்மா எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. எதையுமே இழக்காதவன் எதுக்கே கவலைப்படணும்? கரெக்ட். அப்ப எதையும் இழக்காதவன் எதற்காகவும் கவலைப்பட வேண்டும். எதற்காகவும் கவலைப்படாதவன் எதற்காகவும் அழ வேண்டியதில்லை. கரெக்டா? சரி, ஓகே. 5 வாக்கியத்துக்கு வருமா? ரத்தனத்துக்கு கொடுக்க வேண்டிய ரத்தன சுருக்கமான வார்த்தைகள் 5 ஸ்டேட்மெண்ட். நம்பர் 1, நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். கமான். அந்த ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தமில்லை. எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. எதையும் இழக்காதவன் எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. எதற்காகவும் கவலைப்படாதவன் ஏன் அழ வேண்டும்? அழ வேண்டியதில்லை. எதற்காகவும் கவலைப்படாதவன் எதற்கும் அழ வேண்டியதில்லை. எனவே கசின் பிரதர் இறந்துட்டாங்க, ரத்தனம் நீ அழ வேண்டியதில்லை. கரெக்டுங்களா? இது ரத்தனத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய. ஒருத்தர் பெரிய ஒரு பைக் வாங்கினாராம். 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்கினாராம். அது எல்லாரும் குடும்பத்தினரெல்லாம் உட்கார வச்சு சவாரி பண்ணி காமிச்சாரு. குடும்பமே சந்தோஷப்பட்டு இருந்தது, அவரும் சந்தோஷப்பட்டாரு. பாருங்க, எல்லாம் சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பைக்கு காணாம போயிடுச்சு. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாராம். என்னன்னு? ஐயா என்னுடைய பைக்கு காணோம் அப்படின்னு. அப்போ கேட்டாராம், அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டாரு பாருங்க இன்ஸ்பெக்டர், அவரும் ஒரு ஆத்மீய. அவர் கேட்டாராம், ஏன்டா இந்த பைக்கு உன்னுடையதா? நீ பிறக்கும் போதே எடுத்துட்டு வந்தியா? இல்லையா, இடையில் வந்தது, இடையில் போவதற்கு இது இயற்கை. நீ முதல்ல என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா தான் தொலைக்காம இருக்கலாம். அதெல்லாம் வேற. முதல்ல அது உன்னுடையது இல்லை என்பதை நீ புரிந்து கொள். ஆமாங்க. அப்ப உன்னுடைய இல்லாதவற்றை நீ ஏன் அழைக்கிறாய், கவலைப்படுகிறாய், ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குற? சரி, இப்படி நான் கொடுத்துருந்தேங்க ஒரு விளக்க உரை.
என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஆத்ம ஞானம் நிலைக்க வேண்டும். நிலைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க ஐயா. என்னுடைய வகுப்பு தொடர்ந்து ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஆயகமா நடந்துடும். வேறு ஒருவராக மாறிடுவார். அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டுங்கிற மாதிரி மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நிலை என்ன சொல்லுதுன்னா கவலையற்ற நிலை. அப்பதான் இந்த ஞானாம்பிகை சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்பாங்க, குறை சொல்லி என்ன சரியாக சரி பண்ண பார்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் கவலை 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 கழியமா கவலை பத்தி உனக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதா? வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் அப்படிதானுங்க. வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இன்பம். இந்த துன்பத்தை எல்லாம் கட் பண்ணிடுங்க, மீது என்ன இருக்குங்க? இன்பம் 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 இன்பம். அதுக்கு பேர் தாங்க பேரானந்தம். இந்த பேரானந்தம் உனக்கு நிலைக்க வேண்டும் என்றால் கவலை போகணும். புரியுதுங்களா? உங்களுக்கு போயிட்டு பேரானந்தம் நிலைக்க வாருங்கள் வகுப்புன்னா ஒருத்தரும் உட்கார மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? எனக்கு புரியாது. கவலை போக்குறேன் வாங்கினா உடையாந்துருவீங்க. ஏன்னா எல்லாருமே கவலை. புரியுதுங்களா? ஆக ரத்னத்துக்கு இந்த நாலேஜ் அப்ளை பண்ணி பார்த்தா அந்த கசின் பிரதர் என்னுடையவர் அல்ல அப்படின்னு. ஏன்னா ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. எனக்கு சொந்தம் இல்லாத அந்த கசின் பிரதர் இருக்கிறதுனால நான் அழக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நான் ஆத்மாவாக மட்டுமே வந்தேன். ரத்னம் நீ எதுக்கு இந்த பூமிக்கு வந்த அப்படின்னு கேட்டா, இந்த பூமியில் நான் பிறவி பயனை அடையிறதுக்கு வந்தேனே தவிர அவங்க இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க இழப்புக்காக அவங்க எப்பா ஒரு நாள் ஒருத்தர் இறந்துட்டு தான் இருக்காங்க. நான் கூட தான் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்பதான் நான் அட்டை பண்ணேன். நீ அழுத, என் குடும்பத்தார் இருந்தாலும் நீ அழுதுட்டு இருக்க, என்னுடைய நண்பர்களாக உன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் அழுதுகிட்டே இருந்தா சாகிற வரையும் அழுதுகிட்டே இருப்பதற்கு, நீ கவலைகளை சுமந்து கொண்டே இருப்பதற்கு வாழ்க்கை என்பது சுமை, கவலைகளை தாங்கும் சுமை தாங்கிய அல்ல. எனவே இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் துன்பங்களை எல்லாம் தூக்கி இருக்கிறார். கவலைகள் அனைத்தும் நீங்க பெற்றால் நீங்க அனைவரும் எப்படி ஆயிடுவீங்க? இன்பம் 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 பேரானந்தத்தில். இந்த பேரானந்தத்தில் மிதக்க வேண்டுமானால் உங்களுக்கு அந்த ஞானம் நிலைக்க வேண்டும். எந்த ஞானம் நிலைக்க வேண்டும்? ஆத்ம ஞானம் மனதில் நிலைவற்ற நிலையில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கவலைகள் அனைத்தும் நீங்க. சரி, ஆத்ம ஞானம் என்பது என்ன? நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் ஆத்மாவாக. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் ஆத்மா. இது நீங்க 1000 தடவை சொன்னாலும் கவலை போகாது உனக்கு. இந்த ஞானம் மனதில் நிலைநிறுத்துவதுதான் என்னுடைய பயிற்சி. அந்த பயிற்சி என்ன பயிற்சின்னு பாருங்க. ஒரு டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு 10 வார்த்தைகளை நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த 10 வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தி 5 ஞானங்கள் உருவாக்குறேன். இதெல்லாம் கீதையில இல்லை, பகவத்கீதையில இல்லை. பகவத்கீதை விளக்க உரை கொடுத்தவர்களும் அதை கொடுக்கிறார். இதெல்லாம் நான் திரும்பி மீண்டும் 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 14 ஆண்டு காலமாக நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹை ஸ்பீடு வச்சுருக்கேன். அதனாலதான் இந்த பிறருக்கு சேவை செய்கிற அளவுக்கு எனக்கு தகுதி பெற்றதாக உணர்ந்தேன். அதனால் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் பலன் நான் இப்போ நினைச்சா கூட நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். மாதம் 1 லட்சம் ரூபாய் டியூஷனில் மட்டுமே என்ட்ரன்ஸ் கோச்சிங் மட்டும் எடுத்தால் முதல்ல பணம் ஈட்டுவதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன். அப்போ தானங்க ஞானத்தில் நினைக்க முடியும். சொல்லுங்க. பணம் 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 இன்னமும் நான் ஓடிட்டு இருந்தா புரியுதுங்களா? எப்படி நான் ஞானத்தில் நிலைத்த தன்மை அடைய முடியும்? எப்படி நான் என்னுடைய சீடர்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால தான் என்ன பண்ணேன், இந்த ஞானத்தை போடுறேன். சரி, ஓகே. நான் ஞானத்தில் முதல்ல 10 வார்த்தைகளை கேட்டுக்கங்க. ஏன்னா இதை முடிச்சிட்டோம்னா எல்லாமே முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. கன்க்ளூஷன் மட்டும் ராத்திரியில் வச்சு பார்க்கணும். சரிங்களா? முடிச்சவங்க சரி. 10 வார்த்தைகள். என்ன வார்த்தைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவம், நிறம், பெயர், செயல். நாளைக்கு சொல்லுங்க. உருவம், நிறம், பெயர், செயல். உருவ, நிற, பெயர், செயல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. உருவம், நிறம், பெயர், செயல். அப்புறம் பிறப்பு இறப்பு தனியாக நான் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 5. அப்புறம் பிரிக்க, அழிக்க, எரிக்க, புதைக்க. பிரிக்க, அழிக்க, எரிக்க, புதைக்க அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்புறம் அனித்தியம். இந்த 10 வார்த்தைகள் நான் வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கோங்க. நீங்கள் ஞானம். சரி. உருவம், நிறம், பெயர், செயல், பிறப்பு இறப்பு
பிரிக்க, அழிக்க, எரிக்க, புதைக்க, அழிக்க. 10 வார்த்தை. இந்த உடல், நான் சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டே உருவி பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த உடலுக்கு உருவம் உண்டு. அந்த உருவம் உள்ள உடல் நான் இல்லை. சரிங்களா? அந்த உருவம் உள்ள உடல் நான் இல்லை. ஆத்மாவுக்கு உருவம் இல்லை. அந்த உருவம் இல்லாத ஆத்மாவே நான். இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனம் கூட நான் இல்லை. இதே பேட்டர்ல தான் அடுத்தது நிறம். இந்த உடலுக்கு நிறம் உண்டு. பாருங்க, கருப்பாய் உடலுக்கு நிறம் உண்டு. சிலர் சிவப்பாய், சிலர் கருப்பாய், சிலர் மாணவர்கள். உடலுக்கு நிறம் உண்டு. அந்த நிறமுள்ள உடல் நான் இல்லை. ஆத்மாவுக்கு நிறம் இல்லை. அந்த நிறமில்லாத ஆத்மாவே நான். இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான். ரைட்டுங்களா? உடலுக்கு பெயர் உண்டு. ரவிச்சந்திரன், ரத்னா, ராம்சாமி, கோன்சாமி, குப்சாமி, மங்காத்தாய், எல்லவோ என்னென்னவோ பேர். உடலுக்கு தான் பெயர் உண்டு. அந்த பெயருள்ள உடல் நான் இல்லை. ஆத்மாவுக்கு பெயர் இல்லை. அந்த பெயர் இல்லாத ஆத்மாவாக நான் இருக்கிறேன். இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை. உடலுக்கு பிறப்பு இறப்பு உண்டு. பிறப்பு இறப்பு உண்டா? அந்த பிறப்பு இறப்பு உள்ள உடல் நான் இல்லை. ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஆத்மாவாக நான் இருக்கிறேன். உடலை பிரிக்க முடியும். கையை காலை வெட்டி போட்டா உடல் பிரிஞ்சு போயிடும். உடலை பிரிக்க முடியும். அந்த பிரிக்க முடிகின்ற உடல் நான் இல்லை. ஆத்மாவை பிரிக்க முடியாது. அந்த பிரிக்க முடியாத ஆத்மாவாக நான் இருக்கிறேன். உடலை எரிக்க முடியும். அந்த எரிக்க முடிகின்ற உடல் நான் இல்லை. ஆத்மாவை எரிக்க முடியாது. அந்த எரிக்க முடியாத ஆத்மாவாக நான் இருக்கிறேன். இப்படி சொல்லிட்டே போறாங்க. ஆக என்ன சொல்ல வரேன்னா, உடலுக்கு எந்த குணங்கள் இருக்கிறதோ அந்த குணங்கள் உள்ள உடல் நான் இல்லை.